கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. இதாங்க மகர ராசி. மகர ராசி அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்னம், முதலையோட சின்னம் தண்ணியிலே இருக்கும், மேட்லேயே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தெய்வீக சம்பந்தமான ஒரு ராசி மகர ராசி. இது மகர ராசி யாரோடைய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுடைய ராசி, பெருமாளுடைய ராசி. இந்த ராசிக்கு அதுவும் மிக முக்கியமாக அது திருவோணத்திலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ 7வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வருவார். 7 வருஷத்துக்கு முன்னால், அதாவது இந்த உங்கள் ஜாதகத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னால் இந்த குருன்ற கிரகம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணார். ஜென்மத்தில் குரு மகரத்தில் நீசம், டெபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எந்த பலனையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த குருன்ற கிரகம் இப்போ உங்க ராசிக்கு 7வது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2026வது வருஷம் குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மகரம் தகரமும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். இந்த குருன்ற கிரகம் உங்க ராசிக்கு லாபகாண்டமாகிய 11வது பாவத்தை பார்க்கிறாரு. திடீர் தன பிராப்தி, அரசியல் பெரிய வெற்றி, உத்தியோகம், தொழில், தனதானிய விருத்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். 11வது வீடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். உங்களால் எதிர்பாராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 3வது பாவம் ஆகிய மீனத்தை குரு பார்க்கின்றாருங்க. உங்கள் வீட்டை பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் தானே. இந்த மகர ராசியை குரு பார்க்கறதுனால மகர ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்குறேங்க. மகர ராசிக்கு ஜென்மத்தையே பார்க்குறாருங்க. உங்களோட உயிர், உங்களுடைய ஜீவன், உங்களுடைய தேகம், உங்களுடைய தோற்றம் இதெல்லாத்தையும் பார்க்குறாரு. மகர ராசிக்காரவங்களுக்கு என்றைக்கு இல்லாத அளவுக்கு இந்த தோள்கள்லாம் அப்படியே க்ளோவிங், அப்படியே பளிச்சு என்று தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய உடல்ல இருந்த ரொம்ப கடுமையான நோய்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலம். மருத்துவமனையே கதியாக இருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழக்கூடிய காலம். சில மகர ராசிக்காரங்க எப்படி இருந்தீங்க தெரியுங்களா? இதுக்கு முன்னால், அது குரு பயிற்சிக்கு முன்னால் சில பேர் மருத்துவமனையில் மரணத்தை வென்று கூட திரும்பி இருப்பீங்க. மரண படுக்கையில் இருந்தவங்க கூட அதுலேருந்து வெற்றி பெற்று வந்திருப்பீங்க. இது என்ன செயல் தெரியுங்களா? இது மகாவிஷ்ணுவுடைய ஒரு அபூர்வமான ஒரு ஆசீர்வாதங்க உங்களுக்கு. அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கணும். எல்லாம் மேலே பார்க்கறதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. சுதர்சன ரட்சைன்றது உங்களுக்கு கடவுளே கொடுத்த மிகப்பெரிய அஸ்திரம் அப்படின்னு நினச்சிக்கொள்ளுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சுதர்சன ரட்சை அப்படின்றது, சுதர்சன யந்திரம் அப்படின்றது கடவுள் கையில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு சமமானது. அது உங்கள் உடம்போடு நீங்கள் தரிச்சிருக்கக்கூடிய வேலையில். அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொன்னோம், தோல் சம்பந்தமான வியாதிகள் என்ன இருந்தாலும் படிப்படியாக விலகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாவத்தை இந்த குரு பார்க்குறாரு. உங்கள் மகர ராசிக்கு 3வது பாவமாகி மீனத்தை குரு பார்க்குறாரு. இந்த 3வது பாவம் சகோதரஸ்தானம், பேச்சு வல்லமை, கீர்த்தி, தைரியம், இளைய சகோதரம், காது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கறது 3வது பாவங்க. இந்த அணிகலம், நகை நட்டுகளையும் பற்றி பார்க்கறது இந்த 3வது பாவம். இந்த விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சார்பு தன்மை பெற்றதாக இருக்குது, சிறப்பாக இருக்கும். படிச்சுட்டு வேலை உத்தியோகம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அமையக்கூடிய, சில பேருக்கு 1க்கு மேற்பட்ட உத்தியோகம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனையின் மூலமாக குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு உண்டான காலம். திருமணமே நடக்கலைங்க, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருமணம் கைகூடி வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குரு பார்க்க கோடி புண்ணியம். இந்த குருவினுடைய பார்வையினால் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாமே
அதுவும் மிக குறிப்பாக சொன்னா மகர ராசிக்கு குளிர்ந்த தேசத்துல போயிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, குளிர்ந்த தேசத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இருந்து உத்தியோகம், தொழில், தனதானிய விருத்திகளை பார்க்கக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசிக்காரங்க இப்போ ஒன்று செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேமிப்புல கவனம் செலுத்துங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு பல வழியில எவ்வளோ வருமானம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த வருமானத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. ஏன்னா எப்போதுமே காற்று உங்கள் திசையில் அடிச்சுக்கிட்டே இருக்காது இல்லையா? இப்போ காற்று எல்லாமே அதிர்ஷ்டத்தினுடைய திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி, அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. அதனால தான் இப்போ சொன்னது உங்களுக்கு சுதர்சன ரட்சையெல்லாம் ரொம்ப விசேஷமானது. தெய்வீக வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில், ஏன்னா ரொம்ப நல்ல நேரத்தில் கடவுளை நினைக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கஷ்டமான நேரத்தில் அவர் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே, த காட் ஹஸ் டைம் டு லிசன். இஃப் யூ நோ டைம் டு ப்ரே, த காட் ஹஸ் நோ டைம் டு லிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பொருந்தும். அப்படியானா இந்த குருவினுடைய பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 1, 3, 11வது அந்த 3 இடமே ரொம்ப முக்கியமான இடங்க. ஜென்மம், உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய். 3வது பாவம் உங்களுடைய பேச்சு வல்லமை, அணிகலன் எல்லாத்தையும், லாபகாண்டம் 11வது. இது 3மே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படின்னா இந்த 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 குறிப்பிட்ட 7 வருஷ காலகட்டத்தில் ஒரு பொன் விளையக்கூடிய காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா இப்போ தாங்க. சில மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்திருப்பீங்க. அப்படின்னா மருத்துவமனையே உங்களுக்கு வீடு மாதிரி இருந்திருக்கும். அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இத்தியாதியான ஒரு நம்பிக்கை, அங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு பழகக்கூடாத பழக்க வழக்கங்கள், சில பேருக்கு போதை வஸ்துக்கள், லாகிரி வஸ்துக்களில் உள்ள ஈடுபாடு எல்லாம் இருந்திருக்கும். அதிலே இருந்து எல்லாம் விடுதலை பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் குரு நீச்சமாகிறார். அதே குரு உங்கள் ஜாதகத்தில் இப்போ உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணி இருக்கிறார். என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரோ அதுக்கு எல்லாத்தையும் 10 மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலத்தில் இருக்கீங்க. மேல் படிப்பு படிக்க போகிறீங்களா? சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு தேடி போகிறீங்களா? சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிரந்தரமாக விடுதலை பெறுவதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து அல்லது ஒரு நல்ல சப்ளிமெண்ட் சாப்பிட்டு உடம்பை தேத்த போகிறீங்க. அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தர்மம் கொஞ்சமாவது இந்த காலகட்டத்தில் பண்ணணும். வழிபாடுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணணும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குருவினுடைய திருவருள் அவசியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு சின்ன கதையை உங்களோட சொல்கிறேன். ராமாயணத்தில் ராமர் யுத்த காலத்தில் இருக்கிறாரு. அவர் ராவணனுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. ராமரால் வெல்ல முடியலைங்க. ராமர் அப்படியே சோர்ந்து போயிடுறாரு. அவரால் முடியல. ஏன்னா சாகா வரம் பெற்றவன் ராவணன். அவனுக்கு அமிர்த கலசம் இருக்குது. அவனை யாராலையும் வெல்ல முடியாது. சிவன் கொடுத்தது, உனக்கு இறப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அதர்மத்தின் பக்கம் ராவணன் இருந்ததுனால அவனுக்கு வீழ்ச்சிக்கு உண்டான காலம் வந்துருச்சு. ஆனால் அவனை வீழ்த்த முடியல. அப்போது தான் அகத்தியர் வருவாருங்க. அகத்தியர் ராமா, உன்னுடைய அஸ்திரங்களை நிறுத்து. ஆதித்ய ஹிருதயம், ஆதித்ய ஹிருதயம், ஆதித்யன்னா சூரிய பகவான், ஹிருதயம் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கிறது. 9 முறை பாராயணம் பண்ணு. நீ அடுத்தபடியாக உன்னுடைய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு, கண்டிப்பாக ராவணன் கீழே விழுவான் அப்படின்னு சொன்னார். ராமர் முயற்சி பண்ணார், ராவணன் கீழே விழுந்தான். ராமர் விட்ட பானம், அந்த அஸ்திரம் ராவணனோட அப்படியே நெஞ்சை பிளந்து அவனை தரையில் போட்டது. இது ஏன் சொல்கிறேன்னா, எப்போதும் நம்மளுக்கு ஒரு குரு மிக முக்கியம். மாதா பிதா குரு தெய்வன்ற மாதிரி குரு மிக முக்கியம். இந்த குரு சொன்னார். அதனால மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு குரு அவசியங்க. ராமருக்கே ஒரு குரு தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு குரு தேவை தானே. ஒரு குரு வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். எந்த குரு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? எல்லா குருவும் சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு அகஸ்தியரே வாழ்க்கையில் மரணத்தை வென்று உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். இது சத்தியம். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடியது. சரி, மகர ராசிக்காரங்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்புங்க? உங்களுடைய வலது கையில் இந்த மோதிர விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலில், சனி விரல்னு சொல்லுவோம்,
2 கல் மட்டும்தான் விரலை மாற்றி அமையும். ஒன்று கனக புஷ்பராகம், ஒன்று நீல. இந்த நீல ரத்தினத்தை ப்ளூ சஃபயருங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கல்லுன்னா ப்ளூ சஃபயர் தான். சுத்தமான கல்லா, அடைப்பு இல்லாததாக, தெளிவாக இருக்கக்கூடிய கல்லாக பார்த்துவாங்க. சும்மா இந்த நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடியது இல்லை. நல்ல தரமானது, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை உடையதாக இருக்கணும். இந்த கல்லில் உங்களுக்கு என்னன்னா, இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியணுங்க, ஏறக்குறைய தெரியணும். நல்ல அடர்த்தியான நீளமாக இருக்கணும். ஆனால் ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கணும். ஓப்பேக் என்று சொல்லக்கூடிய ஒளி தடுப்பு அதில் இல்லாமல் இருக்கணும். சாதாரணமாக நீங்கள் பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன விலையெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் பல லட்சங்கள் போகும். சும்மா 200-300 வெள்ளிக்கெல்லாம் நம்ம பிரேஸ்லெட் வாங்கி போனால் அதெல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஆனால் ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கணும். அது சீத்ரூ இருக்கணும். அந்த வெளிச்சம் அந்த பக்கத்து பட்டால் அடுத்த பக்கம் தெரியணும் பாருங்க. நம்ம கண்ணால் இந்த நேக்கட் ஆய், அதாவது நம்ம கண் இயற்கையான கண் வழி பார்வையினால அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுத்தமான ஒரு நீலம் வாங்கி 2 கேரட் இடையில ஒரு நீல ரத்தினம் வாங்கி அணிங்க. இந்த நீல ரத்தினத்தை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னா என் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் அவுட்விட்டிங் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி 164வது பக்கத்தில் நீங்கள் அதை படித்து பாருங்க. யோகானந்த பரமஹம்ச சுவாமிகள் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பாரு. இந்த ப்ளூ சஃபயர் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை, மரணத்தை கூட வென்று கொடுக்குமா இல்லையா அப்படின்றது யுக்தா என் முகுந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரை வச்சு அதில் நிலைநிறுத்தி அவர் சொல்லியிருப்பார். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ரத்தினம் இந்த நீல ரத்தினம். நீண்ட காலமாக வராமல் இருக்கக்கூடிய, தடங்களாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியது இந்த நீல ரத்தினம். முயற்சி செய்து பாருங்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலம், பொன்மழை பெய்யக்கூடிய ஒரு காலம். இதை தவற விட்டுறாதீங்க. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனம், தானியம் எல்லாமே சித்திக்க வேண்டுமாய் வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம். லோக சமஸ்தா சுகினோ பவந்து.